இன்றைக்கி நம்ம அவன் இல்லாமல், பட்டர் இல்லாமல், சிட்ரிக் ஆசிட் இல்லாமல், கண்டென்ஸ்டு மில்க் இல்லாமல், கேக் ஜெல் இல்லாமல், வினிகர் இல்லாமல் ஒரு ஸ்பான்ஜியான ஒரு கேக் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். நல்லா மெஷர்மெண்ட் கரெக்டாக அந்த கப்பில் அளந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன். ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம சலித்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிடலாம். மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மில்க் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது வெட் இன்க்ரீடியண்ட்டுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 கிலோ இந்த கேக் வரும். ஸோ அதனால் 2 முட்டை எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை வந்து 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/2 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரையை வந்து பொடி பண்ணாமல் போட்டிங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சர்க்கரையை பொடி பண்ணதுனால 1/2 கப் கரெக்டாக எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. ரிஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அந்த முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சுன்னா கேக் வந்து அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் உள்ள. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஒரே இதில் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா அந்த மாவில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். நம்மளுக்கு நடுவில் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1/2 kg கேக்குக்கே நான் வந்து 3 டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. கேக் செய்கிறதுக்கான பாத்திரத்தில் நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஆயில் தடவி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சைட்லலாம் வெறும் ஆயில் மட்டும் தான் தடவுறேன். கீழே மட்டும்தான், பேஸ்க்கு மட்டும்தான் இந்த பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயும் வாசனை இல்லாத எண்ணெய். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஆயில் கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம் ஃபுல்லாக கீழே வந்து ப்ளேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் அதில் ஊற்றலாம். பட்டர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் கேக் வந்ததுக்கப்புறம் அந்த அடியில் இருக்க லேயர் மட்டும் லைட்டாக கத்தியால் லைட்டாக எடுத்து விட்டால் போதும். கேக் வந்து ஒட்டாமல் தானே அழகாக வந்துடும். இப்போ வந்து இந்த மாவு வந்து கேக் பண்ணுற பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதை வந்து முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு கேக்கு உள்ளே வைக்கணும். டேப் பண்ணால் தான் உள்ளே அந்த உங்களுக்கு கேக்குக்குள்ளே ஓட்டையாக வராமல் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்டெப் மறந்துடாதீங்க. டேப் பண்ணிவிட்டு வைக்கணும். இப்போ வந்து கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சா, குக்கரில் இரும்பு ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும் 10 நிமிஷத்துக்கு. இது 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இந்த கேக் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு வந்து கரெக்டாக 20லேருந்து 25 மினிட்ஸ். 20 மினிட்ஸ்க்கு கரெக்டாக நீங்கள் ஒரு டைம் வந்து அந்த ஸ்டிக்கை உள்ளே விட்டு பாருங்கள். சப்போஸ் வேகிறனா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. ஆனால் அடுப்பை வந்து சிம்லேயே தான் வச்சுக்கணும். குக்கருக்கு வந்து கேஸ்கட் போடக்கூடாது, விசில் போடக்கூடாது. இது இல்லாமல் தான் போட்டு மூடி வைக்கணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கு உள்ளே வச்சு குத்தி பாருங்கள். கேக் வந்து அந்த குச்சியில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவே கூடாது. பாருங்கள் அந்த ஸ்டிக் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சைடில் மட்டும் அந்த ஆயில் தடவைனால லைட்டாக அந்த கத்தியில் இந்த மாதிரி லைட்டாக ஃபுல்லாக அந்த ஹோலாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம வந்து கேக் வந்து கமுத்தரலாம். கேக் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்களே பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்மளே பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது, ஃப்ளஃபியாகவும் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்திருக்கா கேக்கு. இதே இன்க்ரீடியன்ஸ் இதே மெஷர்மெண்ட்டோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பான்ஜியான கேக் வெறும் குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.